இன்னைக்கு ஃப்ரைடே ரிலீஸ் ஆன டைரக்டர் கார்த்திக் வேணுகோபாலன் டைரக்ஷன்ல ஆக்டர் இப்பாப் தமிழா ஆதி, காஷ்மீரா, அனிகா சுரேந்திரன் சேர்ந்து நடிச்ச பிடி சார் படம் வந்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ரிவ்யூ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு பெரிய காலேஜ்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும். அப்போ அங்க இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நடக்குது. அதை கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பொண்ணு அவங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட போவாங்க. அங்க என்ன நடக்குது அண்ட் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. பிடி சார் மூவியோட ரன் டைம் வந்துட்டு 2 hours 11 minutes. பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய ஆள் வந்துட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணியிருந்தா எப்படிலாம் அவரோட செல்வாக்கை யூஸ் பண்ணி தப்பிப்பாங்கன்றத டைரக்டர் அவ்வளவு தெளிவா படத்துல காமிச்சிருக்காங்க. இளவரசு, அனிகா சுரேந்திரன் அண்ட் ஆதியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்வல் சீனும் செகண்ட் ஹாஃப்ல வர போஸ்ட் இன்டர்வல் சீன் அண்ட் கோர்ட் ரூம்ல நடக்கிற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலுமே கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்துட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க நண்பா. முக்கியமா படத்துல பிஜிஎம் வந்துட்டு தரமா இருக்கும். நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிடி சாரோட ரோல் வந்துட்டு இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பிடி சார் படம் வந்துட்டு கண்டிப்பா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அண்ட் 18+ சீன்ஸ் எதுவுமே கிடையாது. பிடி சார் படத்துக்கு தமிழ் சினிமா ஃபார் யூ கொடுக்குற ரேட்டிங் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.5 out of 5. எனக்கு இந்த மூவி சோஷியல் மெசேஜோட நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சினிமா ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.